ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் யோகீந்திர முதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய முதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வாத்தியகாரமன்யான் அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாதமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அகண்டானந்த சம்போதஹ வந்தனாத்யஸ்ய ஜாயதே கோவிந்தம் தமஹம் வந்தே சிதானந்த தனும் குரும். சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரஹः கிரந்தம் ஆச்சாரிய பாதைஹ கிருதோ கிரந்தஹ அயம். இது எப்படி அப்படின்னா, ஆச்சாரியால் பாஷ்யம் படிக்கிறதுக்கு ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூணுத்துக்கு எய்டு, அதுக்கு ஈஸியாக வழியாக சாதனைக்காக எழுதப்பட்டதாக இருக்கக்கூடியது இந்த சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் எனக்கூடியது. இது எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா, அப்படி கையை பிடிச்சிட்டு ஐஷன் போற மாதிரி, சின்ன பசங்களை ஐஷன் போற மாதிரி எழுதியிருக்கார் இந்த கிரந்தத்தை. அதுல அதிகாரி நிர்ணயம் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷத்தை பத்தி பேசினார், மனோமய கோஷத்தை பத்தி பேசினார், மனசை பத்தி பேசினார். பேசிட்டு மனசானது சத்துவ குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அவரு, இல்லையா? அவர் என்ன, சித்த கிரந்தி விமோச்சனாய சுமதிஹி சத்வம் சமாலம்பதாம் அப்படின்னு 362வது ஸ்லோகத்துல இப்படி சொல்லி முடிச்சாரு. சித்த கிரந்தி விமோச்சனாய, இந்த சித்த கிரந்தி மனசுல இருக்கக்கூடிய இந்த பந்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புத்தன் மனைவி சரீராதிகள்ல நான் எனக்கூடிய பந்தம் இருக்க, இந்த பந்தத்துக்கு பேர் தான் சித்த கிரந்தி பேர் அப்படின்னு பேரு. இந்த சித்த கிரந்தியை இருந்து நீங்க விடுபடணும். இந்த கிரந்தி உங்க உடம்புல இருக்கக்கூடிய, இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த முடிச்சானது அவுக்கப்பட வேண்டும். அது அவுக்கப்படணும் அப்படின்னாக்க சுமதிஹி, நல்ல புத்திசாலியாக இருந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், சத்துவத்தை சம் ஆலம்பம் இல்லையா, சம் ஆலம்பா ஆலம்பதாம் அப்படின்னாரு. நீங்கள் உங்களுடைய சித்தத்தை, சத்துவ குணத்தை ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்னு, அது அவருடைய அவசியத்தை புரிஞ்சுட்டு அதை ஆசிரியிக்க வேண்டும்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்க, அப்பதான் உங்களுக்கு சித்தமானது பிரசாதம் அதிகச்சதி, அப்பொழுதுதான் உங்களுடைய மனசானது தெளிவு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யமம் நியமம் இது ரெண்டுத்தையும் நமக்கு சொன்னார். இது ரெண்டு சொல்லிட்டு யமத்தையும் நியமத்தையும் பண்ணணும்னு. அடுத்து என்ன சொன்னார், பகவத்கீதையில சொல்லியிருக்கு பாருங்க, 16வது சாப்டர்ல ஆசுரி சம்பத்து இல்லையா, 5வது சாப்டர்ல ஹிண்ட் மாத்திரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் 15வது சாப்டர்ல சாஸ்திரத்தை முடிச்சு விட்டார். முடிச்ச உடனே அவருக்கு ஞாபகம் வந்து, ஐயோ 2 விஷயம் விட்டுவிட்டேனே அப்படின்னு. அவருக்கு அதுக்காக என்ன பண்ணார், இந்த தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து இத பத்தி பேசுறதுக்காக 16வது சாப்டர்ல ஆசுரி சம்பத்துன்னா என்ன, தெய்வீ சம்பத்துன்னா என்ன அப்படின்னு சொல்லி, தெய்வீ சம்பத்து மோட்சத்துக்கு காரணமா சாதனமாக இருக்கிறது, ஆசுரி சம்பத்து விடுவதற்காக உங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது அப்படின்னு அவங்க சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த ஆசுரி சம்பத்து தெரியுமா இல்லையா, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறது, இன்னொருத்தருக்கு துரோகம் பண்றது, இன்னொருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது, ஃபால்ட் ஃபைண்டிங்கு, புறம் பேசுவது, அப்புறம் இன்னொருத்தர் மனைவியை பார்க்கறது, இதெல்லாம் யாருக்கிட்ட இல்லையோ இல்லையா, அவனுக்கு தான் சத்துவகுணமானது வரும் அப்படின்னு சொன்னார். பரத்ரவ்ய பரத்ரோஹ பரநிந்தா பரஸ்திரியா நாலம்பதே மனோயஸ்ய, யாருடைய மனசு இதை ஆலம்பிக்கவில்லையோ தஸ்ய சித்தம் பிரசீததி அப்படின்னார். அவனுக்குதான் மனசு பிரசன்னமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஆத்மவத் சர்வபூதேஷு எஸ் சமத்வேன பஷ்யதினார். அழகா பாருங்க, தனக்கு சுகம் வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷம் அடைகிறீர்களோ அத மாதிரி இன்னொருத்தருக்கு சுகம் வந்ததுன்னா கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். ஆத்ம உபம்யேன்னு பார்க்கணும் எல்லாத்தையும். அவளுக்கு ஒரு துக்கம்னா, உங்களுக்கு துக்கம் வந்தா உங்க மனசு எப்படி கஷ்டப்படுமோ அதே மாதிரி அவளுடைய துக்கத்துல நீங்க பங்கு கொள்ளணும்.
இப்படி இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, சுகம் துக்கம் விவேகேன தஸ்ய சித்தம் பிரசித்ததி. இப்படி விவேகத்தோட சமமாக யார் சமத்வேன பஷ்யதி தஸ்ய சித்தம் பிரசீததி, அவனுடைய மனசானது பிரசன்னமாக ஆகிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொன்னார், இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா இல்லையா, பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. சாந்தஹா தஸ்ய இல்லையா, ஒரு பொறுமையாக இருக்கக்கூடியவனுக்கு அத்தியந்தம் ஸ்ரத்தையா பக்தியா குரும் ஈஸ்வரம் ஆத்மனி யோ பஜதி அனிஷம் சாந்தஹா தஸ்ய சித்தம் பிரசீததி. யஹா சாந்தஹா அனிஷம், யார் ஒருவன் சாந்தமாக இருந்து கொண்டு எப்பொழுதும் அத்தியந்தம் ஸ்ரத்தையா, முழு ஸ்ரத்தையோட சாஸ்திரத்திலையும் குருவனுடைய வாக்கியத்திலையும் அத்தியந்த ஸ்ரத்தையினோடையும் பக்தியோடையும் இருந்து கொண்டு குரும் ஈஸ்வரம் பஜதி, குருவையும் பகவானையும் யார் சேவிக்கிறானோ தஸ்ய அவனுக்கு சித்தம் பிரசீததி, அவனுடைய மனசானது தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு மூணாவது சொன்னார். சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னார், சிஷ்டான்னம் ஈஷார்ச்சனம் ஆர்ய சேவாம் தீர்த்தாடனம் ஸ்வாஸ்ரம் அதர்மனிஷ்ட ஸ்வாஸ்ரம தர்மனிஷ்டாம் அப்படின்னாரு. சிஷ்டான்னம் சாஸ்திரியமான அன்னத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னாரு. சிஷ்டான்னம்னா சிஸ்டர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், அவர்கள்லாம் எப்பொழுதும் வைஸ்வதேவாதி கர்மாக்கள்லாம் பண்ணி அவளே சமைச்சு, மனைவி சமைச்ச அன்னத்திலேயோ இல்ல அவரே சமைச்ச அன்னத்திலேயோ தான் பண்ணணும். அது இல்லையா, பண்ண எண்ணத்துல பண்ண முடியாது. அதை பண்ணி பூதங்களுக்கெல்லாம் பலியை கொடுத்துட்டு ஜலத்துக்கு கொடுத்துட்டு அது பிருத்திவிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்கியை தான் சாப்பிடணும். அதுலயும் ஒரு போர்ஷன் அதித்திக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கணும் இல்லையா. இப்படி அபியாகதர்கள், திடீர்னு சொல்லாம வீட்டுக்கு வரவர்கள், அதித்தி திதி பார்க்காம வீட்டுக்கு வரவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு பேர் தான் சிஷ்டான்னம். இத பாடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஈஷ அர்ச்சனம், ஈஸ்வரனுக்கு சதா அது எப்பொழுதும் பூஜை பண்ணணும். அப்புறம் ஆரிய சேவாம் இல்லையா, இதுல நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஆரியர்கள், மேல் மட்டம் மேல் மக்கள்னா என்ன அர்த்தம், இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி பணம் எல்லாம் இல்ல, இந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானத்தோட கூடி இருக்கக்கூடியவர்கள் தான் சிஸ்டர்கள்னு பேரு, ஆரியர்கள்னு பேரு. ஐயர்னுடைய திதிப்பு, அப்பேற்பட்ட ஐயர்களுக்கு சேவை பண்ணணும். அப்புறம் தீர்த்தாடனம் இல்லையா, நீங்க என்ன பண்ண, இந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போகிறது. அப்புறம் ஸ்வ ஆசிரம தர்ம நிஷ்டாம், அவாவாளுடைய ஆசிரம, பிரம்மச்சாரி தர்மம், ஸ்திரீகள் ஸ்திரீ தர்மத்தை ஃபாலோ பண்ணோம், கிரகஸ்தன் கிரகஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ணோம், வானப்பிரஸ்த தர்மத்தை ஃபாலோ பண்ணோம், சன்னியாசி கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. சன்னியாசி கிரகஸ்தன் மாதிரி இருக்கக்கூடாது, கிரகஸ்தன் சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடாது. அவாவாளுடைய தர்மத்தை, ஸ்திரீகள் தர்மத்தை ஃபாலோ பண்ண, அவன் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்லாம் பண்ணப்படாது இல்லையா. அப்படின்னு அவாவாளுக்கு உரித்தான தர்ம சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட தர்மத்திலேயே நிஷ்டையாக இருக்கிறது, அது நிஷ்டையாக இருக்கிறது, அதையே பிராக்டிஸா வச்சு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு அது மாத்திரம் இல்ல, யமானு சக்தியும் நியமானு விருத்தியும், யமம் நியமம் இதைகள்லாம் வைத்துக் கொண்டிருந்தா சித்த பிரசாதாய, இதுதான் சித்த பிரசாதத்துக்கு வழி அப்படின்னு வதந்தி, அதை அறிந்தவர்கள் இப்படி கூறுகிறார். ஆச்சாரியர் கேர்ஃபுல்லா சொல்றாரு, இப்படி பெரியவர்களுடைய வாக்குப்பா இது, நான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இப்படிதான் நம்ம முன்னோர்கள் ரிஷிகள்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அப்படித்தான்பா உனக்கு வரும் அப்படின்னு சொல்றது வரைக்கும் நம்ம போன தடவை பார்த்தோம். இப்ப என்ன சொன்னார், சாதுக்களுடைய அன்னம் இல்லையா, சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அன்னம் அப்படின்னு சொல்லுவது இல்லையா. அப்படியே அந்த அன்னமானது இல்லையா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அன்னம் பாத்தீங்க, சாத்விகமான அன்னமும் இருக்கு, ராஜசிகமான அன்னம் இருக்கு, அப்புறம் தாமசிகமான அன்னம் அப்படின்னு இருக்கு. நம்ம சாப்பிடல எல்லாத்திலையும் பகவான் அந்த சத்தாத்திரய விபாக யோகம்னு ஒண்ணு பகவத்கீதையில வச்சுருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தியிலையும் சாத்விகமான பக்தின்னு இருக்கு. ரொம்ப அப்படி உட்கார்ந்து ஸ்லோவா பகவானுடைய நாமாக்களை எல்லாம் சொல்லி பூஜை பண்றது, மனசு சந்தோஷமாக ஒரு படாடோபம் இல்லாம பண்ணக்கூடிய சாத்வீகமான, அந்த நேரத்துல அந்த காலத்துல விதிக்கப்பட்டபடி பண்ணக்கூடியது சாத்வீகமான பக்தி. சில பக்தி எல்லாம் என்ன தெரியுமா, அப்படியே விரதங்கள்லாம் ஒரு காட விரதம், எதுவுமே சாப்பிடாம உடம்ப வருத்தி அப்படியெல்லாம், இதெல்லாம் ராஜசிக் விரதங்கள், இதெல்லாம் விதிக்கப்படவில்லை. ஒரே கத்தி சாமியை கூப்பிடுறது,
அப்படி எல்லாம் பண்றதுன்றதெல்லாம் நமக்கு விதிய இதெல்லாம் ராஜசிக்கான பக்தி. அப்புறம் பாத்துக்கலாம் சார், சாயங்காலம் பாத்துக்கலாம், என்ன இப்போ அப்போ வரும்போது பாத்துக்கலாம், பிளானிங்கே கிடையாது, அப்போ வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தாமச பக்தி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா பொருள்கள்லயும் மனிதர்களுக்கிட்டையும் காத்தால இருந்த உடனே சாத்விகமா இருக்கா, மத்தியானம் ஆச்சுன்னா ரஜசிக்கா இருக்கா, ராத்திரி ஆச்சுன்னா தாமசிக்கா ஆகலாம். இப்படி எல்லா பொருள்களும் இந்த 3 குணத்துடன் கூடினவையாக இருக்கிறது. மாயிகையோட உலகம் வந்ததுனால திகுணாத்மிகா மாயாலேருந்து வந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருள்கள் எல்லாமே 3 குணங்களுடன் கூடினதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது சத்துவகுணத்தை நீங்க சமாலம்பதாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சத்துவகுணத்தை பண்ணணும்னா என்னென்னு சொன்னா இல்லையா, என்ன உணவை சொல்லணும், சிஷ்டான்னம்னா என்ன, சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட அன்னம் என்ன அப்படின்றதுக்கு பகவத்கீதையில ஒரு அழகா ஒண்ணு சொன்னார். சாத்விகமான ஆஹாரஸ்யாபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியஹ யஜ்ஞஹ தபஸ்ததா தானம் தேஷாம் வேதம் இமம் ஸ்ருணு அப்படின்னு சொன்னார். ஆஹாரஸ்து அபி அப்படின்னு ஆகாரத்திலையும் உங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்குப்பா. திரிவிதஹா பவதி பிரியஹா, ஏ அர்ஜுனா பிரியமானவனே, ஆகாரத்திலையும் 3 விதமாக இருக்கு. அதை பண்ண நீங்க பாட்டுக்கு கண்ட இடத்துல போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, யாரோ பண்றத சாப்பிடுறது, அவன் என்ன நினைச்சுட்டு பண்ணாலும் இதெல்லாம் மனசுல உங்களுடைய சித்தத்தை கெடுக்கும். அதனால வரக்கூடிய மன கிளேசங்களை அனுபவிக்கணும், சரீர கிளேசங்கள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லி எப்படி சாப்பிடணும்னு சொல்கிற. சாத்விக ஆகாரம்னா என்ன அப்படின்னு பகவான் நமக்கு சொல்லி தந்தார். ஆயுஷ் சத்வ பலாரோக்ய சுக பிரீதி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹ்ருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஆயுஹு சத்வம் இல்லையா, ஆயுஹு நீங்க சாப்பிடுற ஆகாரமானது உங்களுடைய ஆயுஷுக்கு வளர்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆகாரத்தை தான் வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அறியறதுக்கு ஆசைப்படுறீங்க, துட்டு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது, யாரை அட்ராக்ட் பண்றது எல்லாம் அப்படி பகவான் கொடுத்த அறிவையானது அதை சாப்பாட்டுக்கும் அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். அதுல மாத்திரம் நான் எதை வேணாலும் சாப்பிட்றேன், எங்க வேணாலும் சாப்பிடுவேன், யார் வேணாலும் சமைச்சா சாப்பிடுவேன், எங்க வேணாலும் சாப்பிடுவேன், வாட் இஸ் தேர்ன்னு கேட்கறது நியாயமே இல்லை. அப்படின்னா he is doing injustice to himself அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் தெரியணும் ஆசைப்படுறவனுக்கு இதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு, உங்களுடைய ஆயுஷுக்கு விருத்தி அடையக்கூடியது என்று நீங்கள் கொஞ்சமாவது ஆயுர்வேதம் இந்த காய்கறிகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. அசடா இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லியிருக்கா பெரியவா, நம்ம அப்பா அம்மா எல்லாம் வளர்க்குறாள் இல்லையா, இது சாப்பிடு புத்தி வளரும், இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டேன்னா வாயு, இது வயிற்ற பெறட்டும், இது ரொம்ப சாப்பிடாத, என்னையா அது ரொம்ப சாப்பிட, அப்படி சொல்லி சொல்லிதானே நமக்கு வளர்த்திருக்கா. இப்படி ஆயுள் விருத்திக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் சாப்பிடணும். சத்வகுணத்தை அறிவு இல்லையா, எப்போதும் மென்மையா இருக்கணும். கண்டதெல்லாம் நீங்க பாட்டுக்கு ஏதோ கண்டதெல்லாம் காரங்கரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ஹோட்டல்லாம் சாப்பிட்டா உங்க புத்தி பேதலிச்சு போகும், கோபம் வரும், பொறுமையே இருக்காது உங்களுக்கு, 4 பேரை வள்ளுன்னு உழுவீங்க. இதெல்லாம் ஆகாரம் பண்ணக்கூடியதுன்றது தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. நிறைய கதைகள்லாம் தெய்வத்தின் குரல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒரு பண்டிதர் போய் ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிட்டதுக்கு திருட்டு புத்தியே வந்துட்டு, அவரு ரொம்ப பெரிய பண்டிதர், அவர் பாட்டுக்கு வரும்போது ஒரு மாலை எடுத்துன்னு வந்துட்டாரு. ஏதாவது வீட்டுக்கு பார்த்தா தன்னுடைய பையில முத்து மாலை இருக்கு. ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது இப்படி போய், ராஜாக்கா சந்தேகமே வரல, அவ்வளவு பெரிய மகான் வந்துட்டு போயிருக்காரு நம்பாத்துல, அவர் போய் இந்த மாலையை எடுப்பாரா அப்படின்னு. உடனே ஓடினார் அந்த பண்டிதர் ராஜா கிட்ட. ஓடி போய், சார் இந்த மாதிரி உங்க ஆத்துல இருந்து ஒரு மாலை எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு. எப்படி இது நடந்தது அப்படின்னு ராஜாக்கும் அவருக்கும் சர்ச்சை வந்துருது. நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க என்ன சாப்பிட்டேன்னு நானு அப்படின்னு அந்த பண்டிதர் கேட்டாராம். நான் தானே விருந்து கொடுத்தேன், நம்ம களஞ்சியத்துல இருந்து வந்த அரிசியில தான் நீங்க சாப்பிட்டீங்கன்னாரு. இல்ல அது களஞ்சியத்துல போய் கேளு அவனை, எங்க இருந்து வந்த அரிசி அப்படின்னு. அவன் சொன்னா இந்த ராஜா கிட்ட இருந்து தான் வந்தது. அந்த ராஜா எங்க இருந்து வந்துச்சான், அதை போய் கேளு, நீ எங்களுக்கு அமிச்சு எங்க வந்த, அது எங்களுக்கு ஒரு தகராறு பண்ற ராஜா ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கப்பாமே கட்ட மாட்டேன்றான், அவன் என்கிட்ட திட்டிகிட்டே கொடுத்த அரிசி அதுன்றத கண்டுபிடிச்சான். ஓஹோ, அந்த அரிசியில பண்ண அரிசியானது போய் சாப்பிட்டதுக்கு இந்த திருட்டு புத்தி வருதுன்னு சொன்னான்னாக்க, திருடின அரிசி எல்லாம் அவன் கொடுத்துருக்கான், அதுல இருந்தே வருதுன்னு சொன்னான். ஆகையினால ஆகார சுத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா. சத்துவமா சாப்பிடணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்,
என்ன பண்றதுன்னு தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே மாமி என்ன பண்றா, ஸ்லோகத்தை சொல்லிதான் அடுப்புல வைக்கிறது இல்லையா. அதுல என்ன அரிசி என்ன நினைச்சிட்டு கொடுத்தானோ தெரியல, அது ஸ்லோகத்தோட தான் அடுப்பா. அப்படி வச்சாலும் நம்ம என்ன பண்றோம், அத போட்டு திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி காயத்ரினால அதை ஒரு தடவை சம்ஸ்காரம் காயத்ரி சொல்லி அது மேல தெளிச்சு அந்த அன்னத்தை மேல இன்னும் கொஞ்சம் சுத்தி பண்ணி அந்த சுத்தி பண்ண ஆகாரத்தையும் நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஜாட்டர அக்னி உள்ள இருக்கு, அந்த அக்னி பகவானுக்கு அதை ஒரு 5 தடவை பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹான்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் நம்ம சாப்பிடுறோம். இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு வச்சிருக்கான் இல்லையா. இதுதான் இது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி ஆயுசு, சத்துவம், பலம் இல்லையா, வலிமை கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம், நல்லா நம்மளுக்கு ஆரோக்கியம் கேடு வரும்னு தெரிஞ்சுதுன்னா அதை யாராவது சாப்பிடுவானோ, சாப்பிட மாட்டான் இல்லையா. அதனால ஆரோக்கியமா சாப்பிடணும். அது மாத்திரம் இல்ல, சுகமா இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஈஸியா இருக்கணும். அது சாப்பிடும் போது நம்ம ரசிச்சு சாப்பிடணும். ஐயோ கடனேன்னு சாப்பிடுறது உட்கார்ந்தான்னு வச்சுங்க, போறவாளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஐயோ பசியே இல்லையே அப்படின்லாம் சொல்லி சாப்பிடக்கூடாது. சுகமாக சாப்பிடணும். பிரீத்தி விவர்தனா, எப்படி அன்போட அப்படி வளர்கின்றவையாக இருக்க வேண்டும். இப்படி சாப்பிடறதுக்கு பேர் தான் சாத்விகமான ஆகாரம். அது எப்படி இருக்கணும் அந்த சாத்விகமானு சொல்ற, ரஸ்யாஹா ஸ்னிக்தாஹா ரஸ்யாஹா, அது ரசத்தோட இருக்கணும் இல்லையா, நல்ல டேஸ்டியா பண்ணி கொடுக்கணும் இல்லையா. வேணும் ஏதோ கடலேன்னு அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டா அதுக்கு என்ன பருப்பு போடணுமோ அந்த பருப்பு, என்ன கடுகு போடணுமோ அந்த கடுகு, எந்த எண்ணெயில பண்ணணுமோ அந்த எண்ணெய். ஏதாவது ஒண்ணு அவசரத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணா அந்த டேஸ்ட் வராது. அது எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். பரவாயில்ல, ஒரு அவசரத்துக்கு கடலைப்பருப்பு இல்ல பைத்தம்பருப்பு போடுன்னு போச்சு அந்த கூட்டு இல்லையா. அதே மாதிரி ரசத்தோட இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதனுடைய அந்த வீரியம் குறையாம இருக்கணும், ரஷ்யமாக இருக்கணும். அது மட்டும் ஸ்னிக்தம், எப்பொழுதுமே நம்மளுடைய பொருள்னா நெய்ப்போட இருக்கணும். எல்லாமே குழகுழான் தான் இருக்கணும். நம்ம இந்த அதை கடிச்சு சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம பிராமணா சாப்பிடுறது இல்ல. அப்படி கடிக்கிறது, அப்படி கடிச்சு சாப்பிடுறது, பீஸா மாதிரி சாப்பிடுறது, இதெல்லாம் சாப்பிட்டான்னாக்க இதெல்லாம் ரொம்ப கெடுதல். ஆனா ஸ்டிக் தான் அது எப்பொழுதுமே பொங்கல் நம்ம எப்படி வச்சோம், அந்த நெய்ப்போட தான் இருக்கணும். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு பமிஞ்சா, ரசஞ்சா, மோரஞ்சா நம்ம சாப்பிடுறதெல்லாம் பாருங்க எல்லாம் ஸ்னிக்தமான அன்னங்கள் தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்திராகா அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்திரஸ்தாயி அப்படின்னு ஆச்சாரியால் அத வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஸ்திரஸ்தாயி அப்படின்னாக்க கொஞ்ச நேரம் அது இருக்கணும். அது சிரஸ்தாயின்னு நீங்க சாப்பிட்ட உடனே பசிக்கிற மாதிரி இருக்க கூடாது. கொஞ்ச நேரம் உங்க வயிற்றுல இருக்கணும். உங்களுக்கு அதை சாப்பிட்ட உடனே அது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம், இது குறிக்கலாமான்ற எண்ணம் வராத மாதிரி சாப்பிடணும். என்ன ஸ்திராஹா ஹிருத்யாஹா அப்படின்னாரு. ஹிருத்யாஹா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, இயல்பாகவே அது உங்க மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்புறம் இப்படிப்பட்ட சாத்வீகமான ஆகாராக சாத்விக பிரியாகா, இப்படிப்பட்ட உணவு வகைகள் தான் சத்துவகுணம் உடையவர்களால் விருப்பமாக சாப்பிடப்படுபவை அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னார். இது சத்துவகுணத்துக்கு சொன்னார். இப்ப அடுத்தது அதையும் சொல்லிவிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு போவோம். அதே வார்த்தைகளை தான் இவர் கையாள போறார். அதனாலதான் முதல்ல பகவத்கீதையை பார்க்கிறோம். கட்டு அம்ல லவண அதியுஷ்ண தீக்ஷ்ண ருக்ஷ விதாஹினஹா. கட்டு அம்ல லவணாத்யுஷ்ண அதி அதி உஷ்ண தீக்ஷ்ண ருக்ஷ விதாஹினஹா ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டாஹ துக்க சோக காமயப்ரதாஹ அப்படின்னாரு. கட்டு அப்படின்னா கசப்பு, கட்டுவா இருக்குன்னாக்கா கசப்பா இருக்கிறது இல்லையா, பாவக்காய் மாதிரி கட்டுவா இருக்கிறது. அப்புறம் அம்ல புளிப்பு, மாங்காய் மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாம் எல்லாத்துலயும் நீங்க ஆச்சாரியால் பாஷ்யம் ஒண்ணு போடும்போது எல்லாத்துக்கும் அதி அப்படின்ற வார்த்தையை அத்தியாகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. இங்க கட்டு அப்படின்னாக்கா அதி கட்டு கூடாதுன்னு அர்த்தம். ரொம்ப கசப்பா சாப்பிடாதீங்க. அட்டு அம்ல அதி அம்ல இல்லையா, அம்ல அப்படின்னாக்க புளிப்பு, ரொம்ப புளிப்பா சாப்பிடாதீங்க. அப்புறம் ரொம்ப உப்பு வேண்டாம். லவண அலவணமா சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது இல்லையா, உப்பில்லா பண்டம் குப்பையில தான் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டா இருக்கணும். லவணம்னா அதான் லாவண்யம், அது கரெக்டா அது மாதிரி போடணும். அந்த உப்பை அதிகமா போட்டாலும் அது தகராறா போயிடும், குறைவா போட்டாலும் சாப்பாடு பிடிக்காது.
குறை சொல்லிட்டே சாப்பிடணும், உப்பு குறைவா இருக்கு, உப்பு ஜாஸ்தி இருக்குன்னு. அதுக்கு பேர் தான் லாவண்யம்னா அதான். அது 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 குறை, அது கரெக்டா இருக்கணும். அந்த அது தெரியணும். அந்த ஸ்திரீகளுக்கே அது உண்டான ஒரு இது. அது கரெக்டா உப்பு போடணும், லவணம். அப்புறம் அதி உஷ்ணம் அப்படின்னா புளிப்பு ரொம்ப சூடா எதையும் ரொம்ப கொதிக்க சாப்பிடுறது இல்லையா, அப்படியே புகையோட வரணும் சார். அப்படி அடை வந்ததுன்னா புகையோட அப்படியே போய் சாப்பிடணும், வாயெல்லாம் வெந்து போகணும், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அதி உஷ்ணம். அப்புறம் தீஷ்ணம் இல்லையா, காரத்தோட இருக்கு. தீஷ்ணம்னா காரம், ரொம்ப காரமா சாப்பிடக்கூடாது. அப்புறம் ருக்ஷம் அப்படின்னா அப்படியே எரிச்சலே உண்டு பண்ணும். ஐயோ அப்படி சாப்பிடுவான் இல்ல, அது அந்த மிளகாவை கடிக்கும் போது அந்த ஆவக்காவை கழிச்சா அந்த காரம் அப்படியே ஏறணுமா, நெத்திக்கு ஏறணும். அந்த பொடி போடுற ஆளுக்குள்ள ஏறணும், அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறது இல்லையா. ருக்ஷம் விதாகினஹா, இப்படி எரிச்சல் உண்ண பண்ணக்கூடியது ஆகாரங்கள். இந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் எடு தெரியுமா உங்களுக்கு கொடுக்கும், ராஜசி குணத்தை, சத்துவ குணத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, ரஜோ குணம் இல்லையா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியெல்லாம் இதெல்லாம் உண்டு பண்றதுக்கான காரணம் என்ன, இதுதான். இந்த கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, சூடு, காரம், எரிச்சல் உண்ண பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஆகாராக ராஜசஸ்ய இஷ்டாக அப்படின்னாரு. இதெல்லாம் ரஜோகுணமுடையவனுக்கு தான் இது பிடிக்கும்பா. நீங்க எல்லாம் பிராமணா ஆகாரத்துல சுத்தியா இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு இதுல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்படாது அப்படின்னு சரி. இத ஏன் இதெல்லாம் துக்க சோக சோகாமய துக்க சோக ஆமயப்பிரதா அப்படின்னாரு. இதெல்லாம் துக்கத்தை கொடுக்கும், சோகத்தை கவலையை கொடுக்கும், ஆமயம் நோயை கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள்ப்பா. இதெல்லாம் ரஜோகுணத்தை உண்டு பண்ணும் இல்லையா. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா. இந்த காமம் குரோதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி ஆகாரங்கள் வெளியில சாப்பிடுறது தான் இல்லையா. இதெல்லாம் சாப்பிட்டான்னாக்க இப்படி வரும் அப்படின்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு அட்வைஸ் பண்ணார். அதை சொல்லிட்டு இன்னொன்னு தாமச ஆகாரம்னா என்ன அப்படின்றதையும் சொன்னார். அது என்ன தெரியுமா, யாத யாமம் அப்படின்னாரு. யாத யாமம் அப்படின்னும் போது ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, மந்த பக்குவம் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்காரு. யாத யாமம் அப்படின்னாக்க ஒரு அர்த்தமானது லேட்டா ஆகக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள பிராமணன் சாப்பிட்டணும். அந்த காத்தால சாப்பாட்டை மத்தியானம் போடுறது இல்லையா, பழையது போடுறது, இதெல்லாம் உடம்பை கெடுக்கும், ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால அது மாதிரி போடணும். இன்னொரு அர்த்தம் யாத யாமம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மந்த பக்குவம், சரியா வேக வைக்காதது இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாத யாமம். அப்புறம் கதரசம் இல்லையா, கதரசம் நிர்வீரியமாக இருக்கக்கூடியது கதரசம். அப்புறம் பூத்திகி அப்படின்னாரு. பூத்திகின்னா என்ன அர்த்தம், துர்கந்தி அப்படின்னு போட்டார் ஆச்சாரியா. பூத்தின்னா அதுக்கு வர வேண்டிய ஸ்மெல்லு வராம இருக்குன்னு வச்சுங்க, சரியில்லைன்ற அர்த்தம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு அப்புறம் பரியுஷிதம், நம்ம சொல்லக்கூடிய பழையது பரியுஷிதம் அப்படின்னா ஒரு ராத்திரி தங்கப்படாது இல்லையா. ஒரு ராத்திரி தாண்டிட்டுனாக்கா அதுக்கு பரியுஷிதம் அப்படின்னு பார்த்து. ராத்திரி என்ன போட்டாருன்னா ராத்திரி அந்தரிதம், ஒரு ராத்திரியை கடந்துடுச்சுனாக்கா அதுக்கு தோஷம் வந்துடுது, பரியுஷிதம் அப்படின்ற தோஷம் இருக்கு. உச்சிஷ்டம் அப்படி, உச்சிஷ்டம் அப்படின்னா எச்சல்னா ஒருத்தர் சாப்பிட்டது இல்லையா, ஏக்கம்னு பேரு. நம்மத்துல ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு 4 பேர் சாப்பிட்டா எச்சல். எச்சல். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எப்படி போடணும், சிராதத்துல சொல்லிருக்கணும், மாமி என்ன பண்ண, ஒரு தட்டுல அந்த பித்ரு தேவதைக்கு உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவருக்கு போடும்போது அவருக்கு உண்டான அன்னம் மாத்திரம் தான் எடுத்துட்டு முழுக்க போட்டு போனோம். திருப்பி போய் விஸ்வ தேவருக்கு போய் திருப்பி தனியா எடுத்துட்டு போடணும். இதுல பாதி போட்டு அதுல பாட்டான்னாக்கா அது சேஷம் ஆயிடுது. சேஷம் ஆயிடுச்சுன்னாக்கா என்ன அர்த்தம், அது உச்சிஷ்ட துல்லியம் ஆயிடுது, உச்சிஷ்டம் ஆயிடும். அதனால பார்த்து போடணும் இல்லையா. ஒருத்தர் சாப்பிட்டு பாக்கி வச்சுதான் கொடுக்கறது மாத்திரம் இல்ல. அதனாலதான் அந்த காலத்துல தண்ணி கூட அவ தனியா பாத்திரம் எடுத்துட்டு வந்துருவா, ஜலத்தை வாங்கி வச்சுருவா பக்கத்துல இல்லையா. அதனால சிஸ்டால்லாம் அப்படி பண்ணிப்பாங்க, ஜலத்தை வாங்கி அவாதான் குடிப்பாங்க. ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை இன்னொருத்தர் சாப்பிடுவோம். பாட்டில இவர் 1 ரூபா சாப்பிடுறது, அவர் 1 ரூபா சாப்பிடுறது, அதெல்லாம் உச்சிஷ்டமானது.
இதெல்லாம் சாப்பிட்டானாக்க தமோ குணம் ஜாஸ்தியாகும். உடம்பு ரோகங்கள்லாம் வரும், தூக்கம் வரும், எது சொன்னாலும் சோம்பேறித்தனம் வரும். டெவில் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாருக்கும். அது வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்க வெளியே வர முடியாது. எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க. நாளைக்கு பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் தான். அப்புறம் உச்சிஷ்டம் அபிச்ச அமேத்யம் யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் ஜயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனே தாமச பிரியம் எது போஜனம் யாதயாமம் அறவேக்காடோ கதரசமோ ரசமற்றதோ பூத்தி துர்கந்தியோ பரியுஷிதம் பழையதோ உச்சிஷ்டமோ உண்டு பாக்கி மீந்ததோ அமேத்யம் இல்லையா அயக்யாகம் அப்படின்னு அர்த்தம். பூஜை பண்றதுக்கு லாய்க்கில்லானது இல்லையா, அதெல்லாம் கண்டதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணோம். நான் பாட்டுக்கு சாமிக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, சுண்டலை போடுறேன் சாமி மேல, வடைய போடுறேன் சாமி மேல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாத்வீகமா என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பண்ணணும் இல்லையா. தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமா எல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. பெரியவாள்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அதுதான் நைவேத்தியம் பண்ணணும். என்ன ஆகமத்துல சொல்லியிருக்கோ அப்படித்தான் நைவேத்தியம் பண்ணணுமே தவிர நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலம் மாறிடுச்சு. ரொம்ப இதெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டம், சிரமமான காரியங்கள் இல்லையா. போய் சாக்லேட் ஆனா என்ன தப்பு, காப்பி கூட நைவேத்தியம் பண்றோம், வாட் இஸ் தட் இந்த மாதிரி பேசினா நமக்கு பதில் சொல்ல தெரியாது. வழக்கம் இல்லை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மகனே உன் சமத்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது ரைட்டா இது தப்பான்லாம் பேசுற காலம் இல்லை. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் அமேத்தியம்ன்ற அர்த்தம் இல்லையா. அமேத்தியம்னா பூஜா அர்ஹமாக இல்லாதது. இதுதான் போஜனம் தாமச பிரியம் அப்படின்னு, இதுதான் தாமச குணம் உடையவர்களுக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்லி சத்துவ குணத்துக்கு என்ன விஷயம்னு சொன்னார். ஆயுஷ் சத்வம் பலம் ஆரோக்கியம் சுக பிரீதி விவர்தனாக ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராஜசத்துக்கு என்ன சொன்னார், காமம் குரோதெல்லாம் வராம இருக்கணும்னாக்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்றதுக்கு கட்டு அம்ல லவண அதி உஷ்ண தீஷ்ண ருக்ஷ விதாஹினா ஆஹாரா ராஜசஸ்ய இஷ்டா துக்க சோக சுக்க துக்க சோக ஆமயப்பிரதாக, ஆமயம்னா நோய், ஆமயப்பிரதாக அப்படின்னார். அதுக்கப்புறம் தாமச ஃபுட்னா என்ன அப்படின்னு சொன்னார். யாத யாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் ஜயதே உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமச பிரியம் அப்படின்னு பகவான் நமக்கு சொல்லி கொடுத்ததை 17வது சாப்டர்ல 9, 8, 9, 10 சொன்னத அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி கிரமத்தை மாத்தி இவர் சொல்ல போறார். அதே அதுல இருக்கக்கூடிய அதே வார்த்தையே யூஸ் பண்றாரு பாருங்க ஆச்சாரியால். கட்டு இப்போ 369வது ஸ்லோகம். கட்டு அம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ருக்ஷ விதாஹினாம் பூதி பர்யுஷிதாதீனாம் தியாக சத்வாய கல்பதே. கட்டு அதிக கசப்பு, ஏன்னா ஆச்சாரியா நமக்கு சொல்லியிருக்காரு அதி சர்வத்திர அத்தியாகாரம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால கட்டு அப்படின்னாக்க அதிக கசப்பு, அம்லான்னு நான் சொன்னா அதிக புளிப்பு, லவணம்னு சொன்னா அதிக உப்பு, அத்தியுஷ்ணம்னாக்கா அதிகமான சூடு, அதி தீஷ்ணம் அதிகமான காரம், அப்புறம் ருக்ஷம் பசையே இல்லாம இருக்கிறது, காஞ்சி போய் இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே கையை பிடிச்சு பல்லால கடிக்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன அது ருக்ஷகான பசை இல்லாம அஸ்னிக்தமாக இருக்கக்கூடியது சாப்பிடக்கூடாது. அப்புறம் விதாகினஹா இல்லையா, அப்படி சாப்பிட்டா அப்படியே காரத்தை வர மாதிரி பண்ற மாதிரி இருக்கக்கூடியது, இது எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பூத்தி இல்லையா, தாமசத்துக்கு சொன்னதை இங்க எடுத்துட்டு வந்துட்டாரு இவர். பூத்தி அப்படின்னாக்க என்ன அர்த்தம், துர்கந்தமாக இருக்கக்கூடியது. பரியுஷிதம் பழையது. இப்ப பரியுஷிதாதீனாம் இது எல்லாவற்றையும் தியாகஹா இதெல்லாம் விட்டு விடணும். இதுதான் சத்வாய கல்பத்தே, சத்துவ குணத்திற்கு அப்பொழுதுதான் தகுந்தவராக ஆவீர்கள். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த கசப்பு புளிப்பு உப்பு சூடு உரப்பு பசை இல்லாம இருக்கிறது, எரிச்சல்ல உண்டு பண்ணக்கூடியது, இந்த ராஜசாகாரங்களை எல்லாம் பண்ணுங்க. நாள்பட்டது பழசு என்ன அபேத்தியமா இருக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சத்துவ குணம் விருத்தியாகும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 370வது ஸ்லோகம்.
ஸ்ருத்யா சத்வ புராணானாம் சேவையா சத்வவஸ்துனஹ அனுவிருத்யா ச சாதூனாம் சத்வவிருத்தி பிரஜாயதே. சத்வ புராணானாம் ஸ்ருத்யா. இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. சார் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் சார், எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆகார நியமத்தை கடைபிடி. அதுக்கு பிறகு எப்போ பார்த்தாலும் நல்ல சாத்விகமான புராணங்களை கேட்கறதுலயே ஒரு ஆர்வம் காமிங்க. எப்போதும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை பாக்குறது, இதை பாக்குறது, டிவியை பாக்குறது, சினிமா, இதெல்லாம் வேண்டாம். அந்த சமயத்துல புராண கேளுங்க. நல்ல எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் புராணங்களை. சேவையா சத்வவஸ்துனஹா. எப்பொழுதும் சாத்விகமான வஸ்துக்களையே உபயோகிக்கிறதையே ட்ரை பண்ணுங்க. எப்பொழுதும் அது ஒரு மோட்டோவா வச்சுங்க. நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பாக்குறது, நல்ல வாழை பாக்குறது, கோயிலுக்கு போறது, இப்படி சத் விஷயங்களையே ஹேண்டில் பண்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அனுவிருத்தியாச்ச சாதூனாம். நல்லவர்கள் இல்லையா, சத்துக்களுடைய சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம். நல்ல குணங்களோட இருக்கக்கூடியவர்களோடய நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நல்ல பிஹேவியர் இருக்கக்கூடியவா, நல்ல ஆச்சாரமான குடும்பத்துல இருக்கவங்களோட நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பழக்கமானது தொட்டிக்கும் இல்லையா. சத்சங்கத்வே நிசங்கத்துவம். அப்படியே உங்களை அறியாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பற்றெல்லாம் போயிடும். நிசங்கத்வே இல்லையா. அப்பதான் உங்களுக்கு நிச்சல தத்துவம். இந்த சத்துவமானது சலம் இல்லாம அங்க இங்கன்னு உங்க மனசு போகாம இந்த தத்துவமானது நிச்சல தத்துவம். நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி அப்படின்னாரு இல்லையா ஆச்சாரியார் பஜகோவிந்தத்துல. அதே மாதிரி அனுவிருத்தியாச்ச சாதுனாம் அப்படின்னா, சாதுனாம் அனுவிருத்தியாச்ச, சாதுக்களோடையே சேர்ந்து இருக்கணும். நல்லோர்களை அனுசரித்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும். இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா சத்துவ விருத்தி பிரஜாயத்தே அப்படின்னாரு. இதுல ஒரு தகராறு வந்துருக்கு. சாதாரணமா பாத்தீங்கன்னா சத்துவ புராணானாம் ஸ்ருத்யா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நல்ல சத்துவ குணத்தோட கதைகளை சொல்லக்கூடிய புராணங்களை கேட்பதன் மூலமாக ஒரு அர்த்தம். இதுல கொஞ்சம் தகராறுலாம் இருக்கு. இந்த புராணங்கள் இருக்கு இல்லையா, 18 புராணங்கள் நம்ம கையில வியாசர் எழுதினார். என்னென்ன? பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம் இல்லையா, சிவபுராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம் இல்லையா, பவிஷ்யத் புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு 18 எழுதினார். இதுல என்ன பண்ணிட்டாங்க, சில புராணங்களை எல்லாம் சாத்விகமான புராணங்கள், சிலதெல்லாம் ராஜசமான புராணங்கள், சிலதெல்லாம் தாமசமான புராணங்கள் அப்படின்னு சில புஸ்தகங்கள்ல காணப்படுகிறது. அந்த புஸ்தகத்துல போய் நீங்க ஒத்துக்கலாமான்னு கேட்டா அதுல ஒரு தகராறு இருக்கு. அது வைஷ்ணவா எழுதுற புஸ்தகமா இருந்தா அவங்க இந்த சிவபுராணம், இந்த லிங்க புராணம், ஸ்கந்த புராணத்தெல்லாம் ராஜச புராணத்துக்கு தள்ளி விட்டுறாங்க. இவா சொல்றது கேட்டா இவா சொல்றது. ஆனா சாதாரணமா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். விஷ்ணு புராணம், நாரத புராணம், பாகவதம், கருட புராணம் இல்லையா, இதெல்லாம் சத்துவ புராணங்கள் அப்படின்னு சொல்றான். பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்யத் புராணம், வாமன புராணம் இதெல்லாம் ராஜசமாக இருக்கக்கூடிய புராணம். அப்புறம் அக்னி புராணம், மத்ய புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம் இதெல்லாம் தாமச புராணங்கள் அப்படின்னு வேற இருக்கு இல்லையா. இப்படி புராணங்கள் 18 இருக்கு. அதை தவிர உப புராணங்கள்னு வேற ஒரு 18 இருக்கு இல்லையா. இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நான் என்ன நினைக்கிறேன், சத்துவமான புராணங்களை படிங்கன்னு சொன்னா புராணங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சாத்வீகமான புராணங்களை கேட்கணும்ன்றதோட நிறுத்திக்கணும். இந்த சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம். இது சாத்விக புராணம்ன்றா ஸ்கந்தத்தை ஒருத்தர் சாத்விக புராணத்துல சேர்க்கல, சிவனை சாத்விக புராணத்துல சேர்க்கல. இதெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியது இல்லையா. விஷ்ணு புராணம், நாரத புராணம், பாகவத புராணம், சிவபுராணம் இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. நீங்க பிரம்மாண்ட புராணம்னு எடுத்தா அதுல லலிதோபாக்கியானத்துல பெரிய பெரிய விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. உபாசனா காண்டங்கள், சாமிக்கு பண்ற பூஜை, அது எப்படி சாத்துவ புராணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த புராணங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்பதிலேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் நம்ம புரியணும். சத்துவ வஸ்துனா சத்விகமான வஸ்துவையை உபயோகிக்கணும். சேவையா நீங்க யூஸ் பண்றது எல்லாமே எது நியாயமோ உங்களுக்கு தெரியறதோ அதை யூஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சாதுனாம் அனுவிருத்தியாச்ச, அது நல்லா புரியுது. எப்பொழுதும் சத் சங்கத்தோடயே இருங்க.
நல்லவர்களோடையே கூட இருக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா சத்துவ விருத்திகி பிரகர்ஷேன ஜாயத்தே, ஜாயத்தே பிரஜாயத்தேன்னு போட்டார் ஆச்சாரியால். இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை நீங்க அமைத்து கொண்டிருக்கீங்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையானது சத்துவ குணத்தோட இருக்க மாதிரி அமையுது. கோபம் தாபமே இல்லை, எப்பொழுதும் ஒரு சந்தோஷம், எப்பொழுதும் சிரிப்பு. அவர் நமஸ்காரம் பண்ணாலே ஒரு சந்தோஷமானது நமக்கு வரும் இல்லையா? அப்படி இருக்காலும் இல்லையா? அப்படி சத்துவ குணத்தை வளர்த்து கொண்டு, கடுவும் சொல்ல யூஸ் பண்ணக்கூடாது, யாரையும் வள்ளுன்னு விடக்கூடாது, கோபம் வந்தா சட்டுன்னு பேசிடக்கூடாது. இதெல்லாம் வீக்னஸ் இந்த பாடி, உடம்பு சரியில்லைன்ற அர்த்தம். டாக்டர் கிட்ட போகணுன்ற அர்த்தம் இல்லையா? இல்ல ஆகாரத்தையும் சரியா பண்ணிக்கணும்ன்ற அர்த்தம். இதெல்லாம் வச்சு நமக்கு நாமே ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கணும். எப்படி இந்த விஷயத்துக்கு நமக்கு கோபம் வரலாம், கோபம் வந்திருக்க கூடாது, நம்ம என்ன சாப்பிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். ஐயோ அவாத்துல போய் சாப்பிட்டோமா, அவன் மாமி என்ன நினைச்சுன்னு பண்ணாலோ, கோபத்துல சாப்பிட்டோம் போல இருக்கு, இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டோம் போல இருக்கு, அவன் என்ன திட்டிட்டு பண்ணானோ தெரியல, இல்ல இப்படி நம்ம நினைச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணணும் இல்லையா? மனசனாலேயாவது காயத்ரியை ப்ரே பண்ணிட்டு சாப்பிடணும். அதுதான் நமக்கு தெரியறது இல்லையா? தோஷ நிவர்த்தி நமக்கு தெரிஞ்ச கையில இருக்கக்கூடிய ஒரே மருந்து நம்ம கையில இருக்கிறது என்ன? காயத்ரி மந்திரம் இருக்கு. அதை பண்ணிட்டு சாப்பிட்ட பிறகாவது அது ஒரு 12 ஜபிச்சிரு வீட்டுக்கு இல்ல டைம் இருந்தா 108 இல்லையா? சிரார்த்தத்துக்கே நீங்க தவறி போய் சாயங்காலம் சாப்பிட்டா என்ன 10,000 காயத்ரி பண்ணாக்க பிராயஷ்சித்தம் இல்லையா? நம்ம கையில காயத்ரி இருக்கு. இதெல்லாம் வைத்து கொண்டு வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இங்க சொல்லல, இதெல்லாம் அண்டர்ஸ்டுட், நான் சொல்றேன். இதெல்லாம் இப்படி சாத்விக ஸ்ருத்யா சத்துவ புராணானாம் சேவையா சத்துவ வஸ்துனா அனுவிருத்தியாச்ச சாதுனாம் சத்துவவிருத்தி பிரஜாயத்தே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி தரா. இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் யார் சொல்லி தருவா? நமக்கு சொன்னாதானே நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லி தரணும்னா நமக்கே தெரியலன்னாக்கா நம்ம எப்படி சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி புரியும் பசங்களுக்கு? அதனால ஆச்சாரியால் நமக்கு சொல்லி தர்றாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல தாற்பயம் போடான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு இல்லையா? நான் ஞானி, எனக்கு இருக்கிற வேலை இல்லை. என்ன அவர் என்ன பண்ணாரு? கருணையோட ஆலயம் கருணாலயம்னு அதுக்காக தான் அவரை சொன்னோம் இல்லையா? கருணாயா அவர் எல்லாரையும் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும்பா, இதெல்லாம் நீவறதுக்கு நான் வழி சொல்லி தரேன் நமக்கு சொல்றாரு. யஸ்ய சித்தம் நிர்விஷயம் ஹிருதயம் யஸ்ய சீதலம் தஸ்ய மித்ரம் ஜகத் சர்வம் தஸ்ய முக்தி கரஸ்திதா. எப்படி சொல்றாரு பாருங்க. யஸ்ய சித்தம் நிர்விஷயம், யாருடைய சித்தமானது இல்லையா உலக விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, சதா சர்வ காலமும் ஆசை ஆசை ஆசை. எதுவா இருந்தாலும் அது எனக்கு வேணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் அங்க நோட்டீஸ் கொடுத்தா போய் அதை வாங்கணும், அது என்னதுன்னு பார்க்கணும். ஃப்ரீயா எது கொடுத்தாலும் போய் வாங்கிடுவாங்க இல்லையா? நம்ம பாருங்க, நமக்கு என்ன ஏதோ யாருக்கோ அவன் கொடுக்குறான் அப்படின்றது, நான் ஏதோ விற்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறான்னா கூட அது என்ன விற்கிறான்னு பார்க்கணும், எங்க விற்கிறான்னு பார்க்கணும் இல்லையா? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஏதோ வேற ஏரியாவுக்கு வந்திருக்கோம், அவன் அந்த ஏரியாவுக்கு கொடுக்க போறான். ஆனா ஜனங்களுக்கு பாருங்க இப்படி ஒரு ஆசை இருக்கு. இப்படி அனாவசியமா விஷயத்துல ஈடுபாடு இருக்கு இல்லையா? என்ன அதுனா அந்த விஷயன்ற பேர்லயே விஷன்ற தாத்துல இருந்து வந்ததுதான் அந்த விஷயம். இதுதான் விஷயம். விஷயம்னால விஷம்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ்ய சித்தம் நிர்விஷயம் இல்லையா? ஹிருதயம் எஸ்ய சீதலம், யாருடைய ஹிருதயமானது எப்பொழுதும் சீதளமாக இருக்கும், குளிர்ந்து இருக்கணும். எப்ப பார்த்தாலும் கடுமையே கூடாது. வந்தா கேட்டா அவ சொல்றது கேளுங்க. முதல்ல அவ பேசுறதுக்கு நான் சொல்லிடுறேன், என்னத்துக்கு அவ என்ன சொல்ற, அவ மனசுல இருக்கிறது கொஞ்சம் கேட்கலாமே. இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது சொல்றதுக்கு முன்னாடியே அது சொன்ன அந்த கிறிஸ்டில ஆன்சர் பண்ணி பழக்கம் போல இருக்கு. அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பெல் அடிச்சுன்ற எண்ணத்திலேயே இருக்க வேண்டியது. அவ இன்னொருத்தர் என்ன சொல்றா அதை கேட்கணும் அப்படின்னாக்கா, உங்க மனசு கூலா இருந்தா தானே அது கேட்கும். உங்க மனசு தக தகன்னு குதிச்சுதுன்னாக்கா கொதிக்கிறதோட கொதிக்கிறது சேர்ந்து சண்டைதான் வரும் இல்லையா? கொஞ்சம் சீதளமா இருக்கணும். ஹிருதயம் எஸ்ய சீதளம் பாருங்க, சித்தம் எஸ்ய நிர்விஷயம். ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ரெண்டாவது அட்வைஸ், ஹிருதயம் எஸ்ய சீதளம், யாருக்கு கூல் மைண்டடாக இருக்கிறானோ அவன். எஸ்ய மித்ரம் ஜகத் சர்வம், யாருக்கு இந்த உலகங்கள் எல்லாம் இல்லையா எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்கு, யாருமே தப்பா தெரியல சார் இவனுக்கு சார், பாவம் அவருக்கு தெரிஞ்சதா அவர் சொல்லிட்டு போறாரு சார். அதுல என்ன சார் இருக்கு, நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன ஆறுது உங்களுக்கு இல்லையா? உங்களுடைய கூல்னஸ்ல இருந்து நீங்க நகராம இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்,
எல்லாரையும் பிரியமா பார்த்திருக்கலாம், நித்திரமா பாருங்களேன். ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏதோ என்ன திட்டினான்றதுக்காக அவர் எனிமி ஆயிடுவாரா இல்லையா? அவருக்கு எதோ என்ன கண்டா பிடிக்கல சார், அது மாதிரி ஒரு வளர்த்துட்டார் அவரு. அது ஏதாவது என்ன திட்டிட்டு போறாரு, அதுக்காக நம்ம திருப்பி திட்டுறது அப்படி எல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் பாருங்க. இதெல்லாம் தான் நமக்கு மெச்சூரிட்டின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தான் மெச்சூரிட்டி இல்லையா? இதெல்லாம் பகவத்கீதையில நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல இருந்து விடுறதுதான் இதெல்லாம். எஸ்ய மித்ரம் ஜெகத் சர்வம். அப்படி யார் இருக்கானோ, எஸ்ய சித்தம் நிர்விஷயம், எஸ்ய ஹிருதயம் சீதலம், எஸ்ய ஜெகத் சர்வம் மித்ரம். யாருக்கு ஜெகத் சர்வம் மித்ரமாக இருக்கோ, யாருக்கு மனசானது குளிர்ந்து இருக்கோ, யாருக்கு விஷய சிந்தை இல்லாமல் இருக்கோ, அவனுக்கு அவனுக்கு தான் இந்த வேதாந்தமானது நல்லா ஒர்க் ஆகும். தஸ்ய முக்தி கரஸ்திதா. அவனுக்கு முக்தி அப்படி கையில எடுத்துட்டு வந்து பகவான் கொடுத்தா மாதிரி கணக்கு. கரஸ்திதா இப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொல்லும் போதே தெரியுது இல்லையா? இப்படி ஒருவர் இருப்பாரு, ஆனால் அவர் அல்லவா ஞானி இல்லையா? இதுதான் நம்மளுடைய ஆதர்ஷ புருஷன் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோம். இப்படி இருக்கக்கூடியதுதான் ஞானியினுடைய லட்சணம். அவன் ஜீவன் முக்தன். அவனுக்கு முக்தி சொல்லணுமா? இப்படி இருந்து இந்த மாதிரி கசப்பு புளிப்பு உப்பு உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவை உண்டுட்டு இல்லையா, இந்த பூத்தி பரிவிஷித்தெல்லாம் அவாய்ட் பண்ணி விஷயத்துல சிந்தை இல்லாம அவன் எப்பொழுதுமே கூலா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருந்தா அவனுக்கு கையில முக்தி சொல்லணுமா அப்படின்னு அர்த்தம். கைமதிக்க நியாயம் இது வேற சொல்லணுமான்னு அவன் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா ஞானிதான் சொல்லுங்கள் இல்லையா? அப்படி சொல்லியிருக்கு. நமக்கு பெண்கள் சாப்பிடறதே சாப்பிடணும், குறைவா சாப்பிடணும், எல்லாருக்கும் போட்டு பாக்கி இருந்தாதான் இருக்கும். எனக்கு அப்படின்னு கேட்டான்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னா ஜவஹா இருக்கு. யாருக்குமே ஹித பரிமித போக்கியா இருக்கும். எப்பொழுதுமே ஹிதமான பொருள்கள் அதை மட்டும்தான் நம்ம ஆசைப்படணுமே தவிர அஹிதமான பொருள்களுக்கு ஆசையே படக்கூடாது இல்லையா? ஒண்ணு. பரிமித போஜனம்னா அளவு ரொம்ப குறவும் மிதமா இருக்கும். பரிதகா மிதமா இருக்கும், கொஞ்சமா சாப்பிடணும் இல்ல, அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. நன்னா இருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா நாள் இருக்கு. அது சாஸ்திரத்துல ஆகாரம் நாம சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது நீங்க சாப்பாட்டை நிறுத்திட்டு கையாளப்படுறாங்க. அதுதான் நமக்கு சாஸ்திரத்தை சொன்னது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கால் பங்கு தண்ணிக்கு வேணும், இங்க கால் பங்கு வாயுக்கு வேணும், உங்களுக்கு கால் பங்கு ஜெரிக்கிறதுக்கு அக்னிக்கு சான்ஸ் கொடுக்கணும், கால் பங்கு தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரிக்கு மாத்திரம் தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. நல்லா சாப்பிட்டுக்கோப்பா, முக்கால் வயிறு சாப்பிடுன்னு. எல்லாம் கிரகஸ்தனுக்கு வானப்பிரஸ்தனுக்கு எல்லாம் அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கும் போது போதும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். இப்படி பரிமித போஜியா இருக்கணும், ஹித போஜியா இருக்கணும். ஹிதத்தை சாப்பிடுபவராக நன்மை பயக்கக்கூடிய வஸ்துவை சாப்பிடணும், கொஞ்சமா சாப்பிடணும். ஒண்ணு. நித்தியம் ஏகாந்த சேவி. எப்பொழுதும் தனியா இருக்கிறதுக்கு பழகணும் இல்லையா? பகவத்கீதையில நிறைய சொல்லித்தர. நிர்ஜனமான இடத்துல இருக்கிறதுக்கு வாழணும். சில பேருக்கு எல்லாம் பயம் பாருங்க, தனியா இருக்கிறதுக்கு பயம் சார், எனக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் சார் அப்படின்னு. இதெல்லாம் மென்டல் ப்ராப்ளங்கள். தனியா வாழ கத்துக்கிறதுன்றது அது அப்பதானே நீங்க சாத்வீகமா நல்லா தனியா இருக்கும்போதுதான் நல்ல விஷயங்கள்லாம் படிக்கலாம், நல்ல விஷயங்கள்லாம் அசிமிலேட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா, யாரோடையாவது இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சாதகம் பண்றதுக்கான சான்ஸே கிடைக்காம போயிடும். அதனால நித்தியம் ஏகாந்த சேவி, ஏகாந்தமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை விரும்பணும் இல்லையா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு பிராக்டிஸ். இல்ல பரமார்த்தம்லாம் கூட்டுன்னு போனாருனாக்க, இந்த சித்தபாரிக்கெல்லாம் போனீங்கன்னா காட்டுல போய் எல்லாருக்கும் ஒரு 1/2 hour டைம் கொடுத்தேன். எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு என்ன நீங்க பாட்டுக்கு எதையாவது யோசிங்க, உட்காருங்க. தென் கம் ஆஃப்டர் 1/2 hour. அது ஒரு பழக்கம். தனியா இருக்கு. இங்க உட்காந்து பேசிட்டே இருந்தாருனாக்கா அடுத்தது என்ன சாப்பாடு, இது முடிஞ்சுதான், அடுத்தது என்ன கிளாஸ், அந்த கிளாஸ்ல இது புரிஞ்சுதா, இப்படியே அதுல ஒரு சந்தேகம். அதுல என்ன ஆச்சு, அந்த ஆத்ம ஞானமே வராம போயிடும். படிச்சதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி போய் பார்க்கணும். ஏகாந்த சேவைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தனியாக இருந்து பழக வேண்டும். சகிருத்து இல்லையா? ஒரு தடவையாவது உச்சித ஹிதோக்திஹி இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், யோக்கியமான உச்சிதமாக பேசணும். ஹிதமான உக்திஹி பேச்சிருக்க பிராக்டிஸ் பண்ணோம். நம்ம இன்னைக்கு நல்லதை சொல்லணும், ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 நல்லது இன்னைக்கு சொல்லணும், ஹிதமானதை சொல்லணும். அவளுக்கு எது யோசிக்கணுமோ யோக்கியமோ அதை உச்சிதமோ அதை பார்த்து சொல்லணும். அவளுக்கு உச்சிதமா சொல்லி தரணும். நம்மளுடைய ஐடியாவை எடுத்துட்டு வந்து அவளுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவளுக்கு பிடிக்கிற மாதிரியும் அவளுக்கு ஹிதமாகவும் இருக்கக்கூடிய வார்த்தையை
பேசக்கூடியதுன்றத வளர்த்து கொள்ள வேண்டுமா. அப்பதான் இதெல்லாம் சொல்லித்தர வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க பாட்டுக்கு நேரம் வந்தோடனே கட்டோபனிஷத்து உஷன்ஹவை வாஜஸ்ரவசகான்னு படிச்சிடாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாதான் அது கரெக்டா அந்த தத்துவமசியானது இட் வில் ஒர்க். இல்லைன்னாக்கா அது ஏதோ காதுல கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல போயிடும். அது உள்ள போய் இறங்கணுமா இல்லையா, அதுக்கான வழி இது. சகிருத் உச்சித ஹிதோக்திஹி சொல்ப நித்ரா இல்லையா, கொஞ்சமா தூங்கணும் அப்படின்றத வேணும். அப்புறம் விஹாரஹா இதெல்லாம் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. சாப்பிட்ட உடனே கொஞ்சமாவது நடக்கணும். வாக் அ மைல் ஆஃப்டர் சப்பர்னு இங்கிலீஷ்காரன் கூட சொல்லி கொடுத்துருக்கான். சாப்பிட்ட உடனே அப்படியே கொஞ்சம் நடக்கணும். நீ பாட்டுக்கு போய் உடனே போய் படுத்துட்டு கூடாது. சொல்ப நித்ரா விஹாரஹா இதெல்லாம் நமக்கு தியானம் பண்றதுக்கான ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அவரு இல்லையா, அதுல கொடுத்துருக்கிறத அப்படியே இவர் எடுத்துக்காரு. அப்புறம் அணு நியமித சீலஹா அணு நியமன சாஸ்திரங்கள் நமக்கு என்ன நியமிச்சிருக்கோ இல்லையா, அது யமம் நியமம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது என்ன சொல்லிக்க, சௌச்சம், சந்தோஷம், தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் இதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டது. இதெல்லாம் நியமனத்தை எல்லாம் ஷீலஹா அப்படின்னா அர்த்தம் ஒரு தடவை ஏதோ பண்ணா போதாது, அது அப்படியே கண்டினியூஸா அதை பிராக்டிஸ் இப்போ கொண்டு வரதுக்கு பேர் தான் ஷீலம் அப்படின்னு, சுஷீலா அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதுமே நன்னடத்தை உடையவளாக இருக்கணும்ன்றதுக்காக பேரு சுஷீலா, சுஷ்டுஷீலா, சுஷீலா அப்படிதான் வைக்கணும். பிரம்மனிஷ்டர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மசீலர்கள் அவர்கள் பிரம்மத்திலேயே சதா சர்வகாலமும் ரவித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஒரு தடவை பிரம்மஞான கிளாஸுக்கு வந்த உடனே வந்து அன்னைக்கு என்னன்னா அப்புறம் வந்த உடனே கோபம், கிளாஸ் முடிஞ்ச உடனே கோபம் தாபம்லாம் வந்து வச்சுங்க என்ன பிரயோஜனம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதுமே ஞானத்தோட இருக்கக்கூடியவர்கள் நிஷ்டர்கள், ஷீலர்கள்னு பேரு. இப்படி அணு நியமன ஷீலஹா. அப்புறம் யஹா பஜதி உக்த காலே இல்லையா, அந்த அதிக தூக்கம் அதிக சஞ்சாரம்ல மனசை கட்டுப்படுத்தி கொண்டு உச்சித காலே எந்தெந்த காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா. காத்தால ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார்னு சொல்ல, காத்தால போய்க்குது, அப்புறம் டைம் இருந்தா பாக்குறேன் சார். காத்தால 5 மணிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வேற, அது செய்யணும். அந்த சமயத்துல அது செய்யணும். 9 மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை 9 மணிக்கு செய்யணும். அதையும் இதையும் போய் கேட்டுட்டு எனக்கு சரியா வர சார், நான் ராத்திரி உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் சார், காத்தால வேணா தூங்கிடுவேன் சார்னா அதுவும் தப்பு இல்லையா. கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இருக்கு இல்லையா, அதை கரெக்டா பண்ணணும். அதுதான் பட்ஜெட் உச்சித காலன்னா டைம் மேனேஜ்மெண்ட். லபத்தே இஹ சீக்கிரம் சாது சித்த பிரசாதம், இப்படி யார் பண்ணி கொண்டிருக்கிறானோ சஹா லபத்தே அவனுக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது, சீக்கிரம் சாது சித்த பிரசாதம், நல்ல மனசறிவானது இவர்களுக்கு ஏற்படும் அப்படின்றாரு இல்லையா. சரீரத்துக்கும் மனசுக்கும் ஹிதத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உணவை தான் சாப்பிடணும். ஹித பரிமித போகி. அதுக்கப்புறம் தனிமையாக இருக்க பழக வேண்டும். நித்தியம் ஏகாந்த சேவி. அப்புறம் சகுச்சித ஹிதோக்தி, ஹிதமாகவும் பேசத்தக்கதை மாத்திரம் பேசணும் இல்லையா. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு சாஸ்திரம். நீங்க உண்மையதான் சொல்லுவேன், ஐ வில் கால் ஸ்பேட் ஸ்பேடு, நான் பாட்டு உண்மையை சொல்றேன், நீ ஒரு மடையான்னு சொன்னா அது நல்லா இருக்குமா ஒருத்தரை பார்த்து, இட் மே பி a fact, அதுக்காக சொல்லுவேன் யோ யூ ஆர் a fool, நான் ஐ கால் ஸ்பேட் ஸ்பேட் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சத்தியமா பேசுறது மொத்தம் இல்லை, உனக்கு கூடவே இன்னும் அப்பிரியம் இன்னொருத்தரை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுற உரிமை உனக்கு கிடையாது இல்லையா. பிரியம் புரியாத், சத்தியம் பிரியமா சொல்லு, சத்தியம் புரியாத் ந புரியாத் அப்பிரியம். அதுக்காக பிரியமா சொல்ல வேண்டியது அவனுக்கு புரிகிற மாதிரி மொள்ளமா சொல்லணுமே தவிர, நான் பழிச்சுன்னு சொல்றேன் சார், இதெல்லாம் ஒரு பெருமையா சொன்னேன், எங்க பாச பழிச்சு நான் கேட்டுருவேன், அது என்ன பெருமையா அது, அதெல்லாம் இந்த காலத்து பேச்சு, இந்த பசங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் அப்படிதான் பழிச்சு விடுன்னு விட்டேன், இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் அதான் மாடர்ன் எஜுகேஷனுடைய ப்ராப்ளங்கள் இதெல்லாம். என்ன, நீங்க ஹிதமா பேசணும், அவளுக்கு சகிருத்து ஹித உக்தி, உச்சித ஹித உக்தி, உச்சிதமாக பேசணும், ஹிதமாக பேசணும். அப்புறம் சொல்ப நித்ரா இல்லையா, கொஞ்சமா தூங்கணும். விஹாரஹா அப்படி நடக்கணும், சஞ்சாரம் பண்ணணும். அப்புறம் அனுநியமன சீலஹா, சாஸ்திர விதிகளை அனுசரித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம்
யோ பஜதி உக்த காலே, காலம் தவறாமல் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவன் யாரோ சஹா லபத்தே இக, இங்கேயே அவனுக்கு கிடைக்கும் இந்த ஞானமானது. வேதாந்த ஜன்ய ஞானம் ஜீவனேவ கிடைக்கும், சீக்கிரமா கிடைக்கும். சாது சித்த பிரசாதம், இந்த மனத்தெளிவுனால நல்ல மனசு, சாது சித்த பிரசாதம், அழகான இந்த மனசனுடைய பிரசாதமானது அவனுக்கு கிடைக்கும். சரி சார், சித்த பிரசாதம் கிடைச்சதுன்னா என்ன சார் அப்படின்னா, அதுவா சித்த பிரசாதேன வினா அவகந்தும் பந்தம் ந சக்னோதி பரமாத்ம தத்துவம். இல்லையா, பரமாத்ம தத்துவம் புரியணும்னு யாருக்கு ஆசைப்பட்டு வேதாந்தத்துக்கு வந்து இந்த ஜென்மாவை இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த ஜென்மா இன்னொரு வயத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் இந்த சித்த பிரசாதம் வேணும்னு சொல்லிட்டு. வேதாந்தத்துல ஒரு ஆசை இருந்து அதை படிச்சு நாமும் முன்னுக்கு வரணும். இல்லைன்னா அடுத்த ஜென்மா எனக்கு தெரியாது, கொசுவா பன்றியா இல்லையா ஆடா தெரியாது, இந்த ஜென்மாவில நான் கரெக்டா இல்லைன்னா நான் எப்படி பழைப்பேன்ற பயம் யாருக்கு இருக்கோ, யாருக்கு வேதாந்தத்துல ருச்சி இருக்கோ, முமுட்சுவாக இருக்கானோ அவனுக்கு சித்த பிரசாதேனவினா அவகந்தும் இல்லையா பிரம்ம பரமாத்ம தத்துவம் அவகந்தும் சக்னோதி. இல்லைன்னா கிடைக்காதேப்பா, அதுக்காகத்தான் இவ்வளவும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல போறார். இதை அடுத்த வாட்டி பார்க்கலாம். இதை 372 முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே